அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். என்ன நீ எப்படி சொல்லிட்டீங்க? பழசெல்லாம் நான் மறந்துடுவேனா? நன்றி கடனை நான் மறப்பேனா? சரிடா, ராத்திரி சாப்பாட்டுக்கு பணம் இருக்கா இல்லையா? அம்மா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? நிமிஷம் இரு. அனிதா, கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொண்டு வாயேன். அண்ணா வேண்டாண்ணா. அனிதா, இங்க வாடா. இந்த பணத்தை வச்சுக்கோ சாப்பாட்டுக்கு. அண்ணா டேய் எந்திரா. 18ஆம் தேதி ப்ரொடியூசரை பார்க்க போனோம். மறக்காம வந்துரு. மறக்காம வந்துடுறேண்ணா. வரேண்ணா. என்ன 18ஆம் தேதி ப்ரொடியூசரை பார்க்க போகணுமா? அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? அடடே, அத மறந்தே போயிட்டனே. முக்கியமான விஷயம்லாம் மறந்துருமே. ஆண்டவா, அது 17ஆம் தேதி தானே? போக போறியா? போகாம எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், என் டிராமாவே பெஸ்ட் டிராமான்னு செலக்ட் பண்ண வராச்சே. நான் அதை பத்தி கேட்கல, வேலையை பத்தி கேட்கறேன். வேலை வேலைன்னு ஏன் எப்ப பாரு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? என் லட்சியமே சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய நடிகன் ஆகணும்ன்றது தானே. ஆயிட்டியா? ஆக போறேன். எப்போ? எல்லாம் நல்லா நடந்தா பை காட்ஸ் கிரேஸ் 18ஆம் தேதி. எல்லாம் நல்லா நடந்தா. ஆனா வேலை 18ஆம் தேதி கிடைச்சாச்சு பை காட்ஸ் கிரேஸ். அப்ப அதை ஒத்துக்க வேண்டியது தானே. அப்போ சினிமா சான்ஸ் அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் வேலைக்கு போனோம் அவ்வளோதானே? இப்ப இல்ல, 17ஆம் தேதி போறேன் போறேன். ஆனா 18ஆம் தேதி கண்டிப்பா ப்ரொடியூசர் மேனனை போய் நான் பார்ப்பேன். பாரேன், உன் வேலையை எதையும் பாதிக்காத வரைக்கும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. டைரக்டர் சான்ஸ் கிடைச்சா அது அப்ப முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆண்டவா, எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா உனக்கு 1008 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. வாசு, டோன்ட் யூ ஃபீல் ஃபுலிஷ்? 1008 தேங்காய் உனக்கு அவ்வளோ சுலபமா போச்சா? யூனோ, இன்னைக்கு அதுக்கு எவ்வளோ மெடிக்கல் வேல்யூஸ் இருக்கு தெரியுமா? அதை போய் ரோட்ல உடைச்சு வீணாக்குறேங்கிற? ஒரு தேங்காய் இருந்தா நம்ம ஊர்ல எத்தனை ஏழைங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு தெரியுமா? என்ன அனிதா, நாத்திகம் பேசுறியா? நோ, ஐ எம் பிராக்டிக்கல். ஐ எம் தேங்கிங் காட் ஃபார் ஹிஸ் கைண்ட்னஸ். நன்றி எதிர்பார்த்தா அது கடவுளே இல்லை. மா, உன் கூட ஆர்கியூ பண்ண நான் வரலமா? அப்புறம் ஒன் மோர் திங். யார் இந்த ஃபெல்லோ? இப்ப வந்தானே, அவன் பேர் என்ன? யாரு? கணபதி ராமனா? அவன் என் அசிஸ்டன்ட். அவனே தான். வெரி டேலண்டட் ஃபெலோ. மேபி, பட் அவன் பார்வையே சரியில்லை. சரி, அவன் யார் ஒன்னு அண்ணாங்கிறது? என்ன போய் அண்ணிங்கிறான், அப்பாவை போய் அப்பாங்கிறான். உன்ன அண்ணான்னு கூப்பிட்டோம், என்ன யாரு அவன் அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு? சொந்த அண்ணியே எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இவன் என்னமோ சொந்தம் கொண்டாடுறான். உங்க அப்பாவை இவனை பெத்தாரு. இதெல்லாம் நீ ஏன் அனுமதிக்கிற? இதெல்லாம் எங்க ஃபீல்ட்ல சகஜம் அனிதா. உங்க ஃபீல்ட்ல வச்சுக்கோ, நாட் இன் திஸ் ஹவுஸ். அவனுக்கு எப்ப பாரு அரிசி, சட்டை, பணம். என்ன இதெல்லாம்? பாவம் ஏழை. பாவம் ஏழைன்னு உதவி பண்றியா, இல்ல எப்பவாவது முன்னுக்கு வந்தா ஏதாவது உதவி பண்ணுவான்னு செல்ஃபிஷா பண்றியா? அனிதா, இதோ பாரு, என் உதவியை கொச்சப்படுத்தாத. ஐ எம் பிராக்டிக்கல், ஓகே? அது மூஞ்சியே சரியில்லை. வாசு, இன்னொரு விஷயம். நானும் ஒரு விளம்பர கம்பெனியில உடனே வேலைக்கு சேர போறேன். அப்படியா? வெரி குட். நீயும் எங்க லைனுக்கு தான் வந்திருக்க, நானும் அதே லைன்ல தான் இருக்கேன். ஆனா ஒரு வித்தியாசம், நான் அதுக்கு தான் படிச்சேன். அதே வேலையில சேர போறேன். அதை நீ மறந்துடாத. എടാ പ്രൈം മിനിസ്റ്റർ മേനോൻ പറയുന്നു. ആ പ്രൈം മിനിസ്റ്റർ ആ அது எந்த படத்தின் பேரு? அது அப்படியே என்னோட ஒட்டிக்கிச்சு. பிரைம் மினிஸ்டர் மேனோன். எடா, போன தடவை நான் படம் எடுக்க சொன்னப்போ நான் சொன்னதை செஞ்சியாடா நீ? LIC 5th floor உடைக்க சொன்னேன், உடைச்சியாடா நீ? பிளாடி ஃபூல். சென்ட்ரல் ஸ்டேஷன் செட்டு போட்டு பிளாஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன், செஞ்சியாடா நீ? ஹலோ, உன்னால எனக்கு 50 கோடி ரூபாய் லாஸ். போட்டே, என் பிரைம் மினிஸ்டரா இல்லை. நெக்ஸ்ட் செய்யா ஃபிலிம். നീ 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 ഡയറക്ടറോ? ചീ വാസു, പുതിയ ചെക്കൻ ഡ്രാമ കണ്ടു. വളരെ വലിയ സബ്ജക്റ്റ് ആണ്, ഫാമിലി സബ്ജക്ട്, സെന്റിമെന്റ് ആണ്. നിനക്ക് ചാൻസാ? എടാ വേടാ ഹട്ടി ഓണോയ് ഇഡിയറ്റ്. വരൂ 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 വരൂ. சேட்டா, நமஸ்காரம் சேட்டா. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்.
வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? നന്നായിട്ട് മുന്നുക്ക് വരണം. தேங்க்யூ சார். നന്നായിട്ട് ഡയറക്റ്റ് ചെയ്യണം. ரொம்ப நன்றி சார். കോടി കോടി ആയിട്ട് സമ്പാദിക്കണം. அது നന്നാറ്. அது வந்து சார். டேய் கணபதி, ஏன்டா என் காலை வாரி விட்ட? அது பிஎம் அண்ணாவுக்கு. பிஎம்மா அப்படின்னா? அண்ணா அவர் பேர் மேனன் தான், ஆனா பிஎம்னு கூப்பிட்டா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிஎம்ன்றது அவர் எடுத்த படம்டா. இப்ப அவருடைய பேரே அதான். ஓஹோ. ഞാൻ ഡ്രാമയിലെ കണ്ടു. അത് റൈറ്റർ സുജാത ബാലകുമാരൻ ഗിരീഷ് കർണാടകയോട് പോട്ടിയിട്ട് അവാർഡ് കിട്ടിയല്ലേ? ആമാ സർ. വണ്ടർഫുൾ വണ്ടർഫുൾ Thank you, sir. ഫാന്റാസ്റ്റിക് സബ്ജക്റ്റ് ആണ്. അതൊരു വളരെ നല്ല കഥയായിട്ടില്ലേ? എന്താ കഥയത്? சார் நல்ல கதைன்னு சொன்னீங்களே சார். அருமையான கதை அண்ணா. மலர்கள் மீண்டும் மலர்ந்த போது. ഇത് ഞാൻ സെന്റിമെന്റ് ആയി ഫസ്റ്റ് ഈ ടൈറ്റിൽ ചേഞ്ച് ചെയ്യാം. சார் ശരിയോ? சார் விடோ ரீமேரேஜை பத்தின ஒரு சப்ஜெக்ட் சார். இந்த டைட்டில் நல்லா இருக்கும் சார். എനിക്ക് ഇത് എന്തെങ്കിലും நிறைய வந்தாச்சுல்ல? வந்தாச்சு சார். இருந்தாலும் நம்ம கதையில மத்த படங்கள், நாவல்கள், டிராமால வர கடைசி சீன் தான் சார் ஆரம்பமே. എനിക്കിത് അറിയുമല്ലേ, ഫ്ലാഷ് ബാക്ക് നറേഷൻ അല്ലേ? அது இல்ல மேனன் சார். என்னடா? பிஎம் சார்னு சொல்லுங்க. அது இல்ல பிஎம் சார். எத்தனையோ பேரு விடோ ரீமேரேஜ பத்தி படம் எடுத்திருக்காங்க. ஆனா ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, இல்ல அதை சாகடிச்சிருவாங்க. படத்தை தானே? அண்ணா தமாசுண்ணா, தமாசுண்ணா, சும்மா இரு. தமாசு. சார் இல்ல சார், அந்த விதவையை சாகடிச்சிருவாங்க. ஆனா நாம மறுமணத்துக்கு அப்புறம் இருக்கிற சூழ்நிலையை தான் சார் படம் முடிச்சு காட்ட போறோம். அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற குழப்பங்கள், அவ கணவன் மனசுல இருக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் தான் சார் நம்ம காட்ட போறோம். சூப்பர்ண்ணா. அப்ப இது ஒரு அவார்டு சப்ஜெக்ட், பிசியலாஜிக்கல் சப்ஜெக்ட் இல்ல? பிசியலாஜிக்கல் இல்ல, பட் சைக்காலஜிக்கல் சார். பேரை மாத்து. அவளால அவளுடைய இறந்து போன கணவனை நினைக்காம இருக்க முடியல. அவ கணவனால அவ ஏற்கனவே கல்யாணமானவன்றத நினைக்காம இருக்க முடியல. ஆஹா, பிரமாதம்ண்ணா. എനിക്ക് മനസ്സിലായി. ഇത് ഡബിൾ ഹീറോ സബ്ജക്ട് അല്ലേ? ஆமா சார். ഒരു ഹീറോ അമേരിക്കയിൽ നിന്ന് ഇവിടെ വരും, ഒരു ഹീറോയിൻ ഓസ്ട്രേലിയയിൽ നിന്ന് ഇവിടെ വരും അല്ലേ? എനിക്ക് അത് சார் நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்காம அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைய தெளிவா காட்டுறோம். கடைசியில விதவை மறுமணத்துல எந்த தப்பும் இல்ல, அது வெற்றிகரமா அமையணும்னா சம்பந்தப்பட்டவங்க மனசுலதான் இருக்குன்னு சொல்லி கதையை முடிக்கிறோம். சூப்பர்ண்ணா, அருமண்ணா, எங்கேயோ போயிட்டீங்க. தம்பி நல்லா இருக்குங்கிறீங்க. படத்தை ஆரம்பிச்சிடுவோம். தேங்க்யூ சார். இதுக்கு பட்ஜெட் என்ன சார்? ஒரு 4 கோடி, 3 கோடி சார். சார் ஒரு 2 கோடியில முடிச்சிடலாம் சார். அது வந்து பிஎம் அண்ணா முதல் ஷெட்யூல 2 கோடியில முடிச்சிடலாம்னு சொல்ல வர்றாரு நம்ம வாசண்ணா. ஓகே ஓகே, இது கொள்ளலாம். அப்போ பிஎம் அண்ணா மொத்தத்துல படத்தை 150 கோடியில முடிச்சிருவாரு நம்ம வாசண்ணா. கணபதி என்னையா சொல்ற? சமருங்க. ഇത് നമുക്ക് കൊള്ളാം. 150 കോടിക്ക് കീഴേ പടം എടുത്ത തമിഴ് പടം 6 പടം. നമുക്ക് നാളേക്ക് ഒരു കാര്യം ചെയ്യാം. நீங்க 2 பேரும் வந்துருங்க, நாம டிஸ்கஸ் பண்ணி அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சரியா? நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு சார். டேய் கணபதி, பேங்க் இன்டர்வியூ இருக்குடா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பிஎம் அண்ணா நாளைக்கு நாங்க 2 பேரும் வந்துடுறோம். എനിക്ക് ടൈം വേണം. நான் போய் பிளேன், ட்ரெயின், ஹெலிகாப்டர் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு உடக்கேண்டாமா? அண்ணா அண்ணா நீங்க தெய்வம்னா, தெய்வம். பரவாயில்ல, நீங்க என் காலில் விழ வேண்டாம். ரொம்ப நன்றி சார். ஓ, நல்ல மரியாதை தெரிஞ்ச செக்கனா இருக்கான். கணபதி நீ இவருக்கு அசிஸ்டன்ட் ആണ്. நீங்க டைரக்டர், கதை வசனம் எல்லாம். ஞான் ப்ரொடியூசர். ஓகே, குழப்பமில்லையே? ஓகே தானே? പിന്നെ കള്ള് കുടിക്കുമോ? ஐயோ, அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு இல்ல சார். അയ്യോ, പിന്നെ எப்படி கதை எழுதுவ நீ? ஐயோ எந்த குருவாயூரப்பா. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிரா. பாத்தீங்களாண்ணா, பிஎம்க்கு உங்க கதை பிடிக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன கதை, என்ன சென்டிமெண்ட். ஆஹா ஆஹா. அது சரிடா, நம்ம படத்துக்கு என்ன 200 கோடி பட்ஜெட், ஏன் 4 கோடி பத்தாதா? அண்ணா நீங்க 4 கோடியில ஒரு நல்ல படம் எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஒரு பயம் உங்களை மதிக்க மாட்டான். அதையே பிரம்மாண்டமா ஏதாவது கதையை சொன்னீங்கன்னா தான் உங்களை டைரக்டராவே மதிப்பான். ஏண்டா அந்த காலத்துல ஸ்ரீதர், பீம்சிங் இவங்கெல்லாம் நல்ல படமா கொடுக்கலையா என்ன? அண்ணா அப்போ ப்ரொடியூசருங்க கதையை பார்த்தாங்க,
இப்போ சதையத்தானே பார்க்கறாங்க. அப்போ பாட்டை கேட்டான், இப்போ சத்தத்தை தானே கேட்குறான். அப்போ நடிப்பை பார்த்தாங்க, இப்போ எங்க வெடிப்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செட்டை போடலாமான்னு யோசிக்கிறாங்க. அண்ணா, அப்போ கவர்ச்சி காட்ட ஒருத்தி தான் இருந்தா, இப்போ காதலிக்கிறவன் மட்டும் இல்ல எல்லாருமே பார்க்கட்டும்னு நடு ரோட்ல ஆடுறவ தானே கதாநாயகி. ஆ, டேய் கணபதி, சினிமா துறைய கரைச்சு குடிச்சவ மாதிரி பேசுறியடா. இருந்தாலும் இது எதுவும் இல்லாம நாம ஒரு நல்ல படமா எடுக்கணும்டா. நல்ல படமா எடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஓடுற படமா எடுக்கணும்னு நினைங்க. அது சரிடா. ஏன் அந்த ப்ரொடியூசர் கால்ல திடீர்னு என்ன விட வச்ச? அண்ணா, காலில் விழறது சினிமாவிலையும் அரசியலையும் அவசியம். ஏன்னா பின்னாடி காலை வாரும்போது கஷ்டப்பட்டு காலை தேட வேண்டாம் பாருங்க.